வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் 2 பொட்டேட்டோ இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக இந்த குருமா செஞ்சிடலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அதை தோல்லாம் சீவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது போல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நசுக்கிற பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன், உடச்ச கடலை, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4, காஞ்ச மிளகாய் 2, ஒரு பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அரை ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், கசகசா இது எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம் போட்டுடலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு நல்லா வறுபட்டதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இதை லைட்டாக அப்படி வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கடாயில் அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இது போல் நல்லா வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டுட்டு கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ இதில் போட்டுடலாம். கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல டேஸ்டான பொட்டேட்டோ குருமா தயாராகிடுச்சுங்க. இது நல்ல சப்பாத்திக்கெலாம் அருமையான சைட் டிஷ்ஷு. இது மேலே கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு இறக்கிடலாங்க. நம்ம சர்வ் பண்ணுற பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டான இந்த குருமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.